பேச விருப்பம் உள்ளவர்கள் ஒரு 2 நிமிஷம் தான் பேசணும். எல்லாம் நிறைய பேர் வந்து பேசணும், நேரம் காலம் இல்லை நமக்கு. மணி இப்பயே 3:30 ஆயிடுச்சு, 3:45 ஆயிடுச்சு. அதனால் யார் பேச விருப்பம் இருக்கிறீங்களோ உங்கள் கருத்தை சொல்லலாம். இந்த பாடத்தை பற்றியும் இந்த இங்கே நடக்கிற சித்தாந்த வகுப்பு பற்றி இதை தான் பேசணும். பொதுவான கருத்துலாம் நமக்கு அதெல்லாம் வெளியில் வச்சுக்கணும். புரியுதுங்களா? நம்ம இந்த வகுப்புக்கு வந்த பின்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம நிலைமை எப்படி ஆச்சு, இந்த மாதிரி நான் இதெல்லாம் பயனடைஞ்சேன், ஆசிரியர் பற்றி இந்த இதை பற்றி அதை தான் சொல்லணும் இல்லையோ. மீதி எதையும் வந்து மற்ற கருத்துக்கள் இங்கே வர வேணாம். சரிங்களா? யார் பேச விருப்பம் இருக்கிறவங்களோ அவங்க உடனே வாங்க. 2 நிமிடம் தான் உங்களுக்கு அனுமதி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எம்பெருமான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி, உமையம்மை திருவடிகள் போற்றி, ஆதீனத்தை தோற்றுவித்த குரு முதல்வர் திருவடிகள் போற்றி, 24வது குருமகா சன்னிதானம் திருவடிகள் போற்றி. இற்றை நாளில் இங்கே நம்மிடம் எழுந்தருதி நமக்கெல்லாம் அருளாசி வழங்க இருக்கும் நமது ஞானாசிரியர் பெருமான், ஞானாசிரியர் அம்மா அவர்களுடைய திருவடிகளை போற்றி வணங்கி கொண்டு, அடுத்ததாக அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை போற்றி வணங்கி கொண்டு, முதலிலே பெரிய புராணம் நமக்கு சொல்லும் செய்தி, அடியார்களை முதல் வணங்க வேண்டும், அப்புறம் தான் ஆண்டவனை வணங்கணும்னு சொல்லி விரண்பெண்ட நாயனார் புராணம் சொல்லுது. அதனால் முதல்ல அடியார்கள் தான். ஏன்னா உங்கள் மனதில் தான் எப்பவுமே சிவத்தையே நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள். அப்போ உங்களை வணங்கும் போது அந்த சிவனையே வணங்குற மாதிரி தான் அர்த்தம். அதனால தான் அடியார் வணக்கத்தை முதல்ல வச்சுருக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக நம்ம ஞானாசிரியர் அவர்கள், ஞானாசிரியர் அவர்கள் ஐயா சொன்ன போல் இங்கே 3 தொகுப்பாக நமக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க. ஐயா வந்து முதல் சொன்னது நான் தமிழ் படித்தவன் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவருடைய பாடங்கள்லாம் கேட்கும்போது சித்தாந்தம், திருமந்திரம், பெரிய புராணம் உட்பட திருமுறைகள் மற்றும் திருக்குறள், பிரமேலழகர் உரை, நன்னூல், இலக்கண நூல், இந்த பாடங்கள்லாம் கேட்கும்போது அவங்க ஒரு தமிழ் ஆசிரியராகவே தான் நமக்கு தெரிகிறாங்க. மேலும் நமது ஆதீன குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளே இங்கே வந்து பாடம் நடத்துகிற மாதிரி தான் நாங்கள் உணர்கிறோம். அவ்வளோ சிறப்பான ஆசிரியர். தமிழ் படிக்கலைனாலும் அவர் தமிழில் அவ்வளோ ஒரு எந்த பொருள் கேட்டாலும் அவன் கரெக்டாக சொல்லுவார். நடுவில் எந்த சந்தேகம் கேட்டாலும் இந்த பொருள் புரியலன்னா அதுக்கு அவ்வளோ விளக்கம் கரெக்டாக சொல்லுவாங்க. அதனால் அவர் தமிழ் ஆசிரியர் தான். அது வந்து தமிழ் படிக்கலைன்னா எப்படின்னு கேட்டால் திருவருள் தான். அது நமக்கு ஒரு சின்ன ஒரு வரலாறு மட்டும் சொல்லிவிட்டு அதை சொல்கிறேன். அதாவது நம்ம பொல்லா பிள்ளையார், திருநாரையூர் பொல்லா பிள்ளையாருக்கு ஒரு சிவாச்சாரியார் பூசை செஞ்சிட்ருக்கிறாரு. ஒரு நாள் அவர் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை. ஒரு பாலகன், இவ்வளோ ஒரு பாலகனை வந்து பூஜை பண்ண சொல்கிறாரு. அவங்க பையன் அது வந்து பூஜை பண்ணுது. பண்ணிவிட்டு நைவேத்தியெல்லாம் வச்சுட்டு பெருமானை சாப்பிட சொல்லுது. அவர் விநாயகர் பெருமான் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றதில்ல, ரொம்ப நேரம் சாப்பிட்றதில்ல. அப்போ இவர் இந்த குழந்தை என்ன பண்ணுது, தரையில் போய் முட்டிக்குது. தலையில் முட்டின உடனே விநாயகர் பெருமான் காட்சி கொடுத்து அந்த உணவை சாப்பிட்றார். அது அந்த திருநாரையூர் நம்பி ஆண்டார் நம்பிக்கைன்ற குழந்தை. அப்புறம் அது என்ன சொல்லுது, இந்த வழிபாடு நேரம் ஆயிடுச்சு, நான் பள்ளிக்கு போனால் என்னை தண்டிப்பாங்க, அதனால் நீங்கள் தான் எனக்கு எல்லா பாடத்தையும் சொல்லித்தரணும். அப்போ அந்த விநாயகரே அந்த நம்பியாண்டார் நம்பிகளுக்கு பாடம் சொல்லி அவர் பிற்காலத்தில் ஒரு 11வது திருமுறை ஆசிரியராகவும் அவர் 11 திருமுறைகளையும் நமக்கு அடங்கன் முறையில் வகுத்து கொடுத்த ஒரு பெரிய அருளாளர், 27 திருமுறை ஆசிரியர்களில் ஒருவர். அப்படி நமது ஐயாவுக்கும் அவருடைய வழிபாடு தெய்வம் தான் இந்த தமிழையும் இந்த சித்தாந்தத்தையும் இந்த நூல்களை எல்லாம் அவர்களுக்கு அவருடைய வழிபாடு தெய்வம் தான் அவருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதுதான் அடியனுடைய கருத்து. அடுத்தது ஐயா சொன்னாங்க 3 தொகுப்பு. 3 தொகுப்பில் முதல் தொகுப்பு, 2ஆம் தொகுப்பில் கொரோனா வந்துடுச்சு. 3 வருஷம், 3 வருஷத்தில் அங்கங்கே தொடர்ச்சி இல்லாத வகுப்பு. அப்புறம் இப்போ 3ஆவது தொகுப்பில் அவர் அடிக்கடி ஐயா வகுப்பில் சொல்கிறது என்னென்னா, ஒரு பாடலுக்கோ இல்லை ஒரு காலை அமர்வோ இல்லை மாலை அமர்வோ சில பாடல்களுக்கு சரியான விளக்கம், அருமையான விளக்கங்கள் வரும்போது அடுத்த தொகுப்பில் இந்த விளக்கம் வருமா என்பது தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 3 தொகுப்பிலும் பாடம் கேட்ட மாணவன் என்ற முறையில் என்ன சொல்கிறேன்னா, முதல் தொகுப்பில் 36 தத்துவங்கள், அந்த தசகாரியங்களை 4-5 முறை சொன்னாங்க. அது மாதிரி ஒவ்வொரு தலைப்பிலையும் ரொம்ப அருமையாக சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ 3ஆவது தொகுப்பில் உண்மை விளக்கம் 53 பாடல்களுக்கும் அருமையான விளக்கம். திருவருட்பயன் 1லேருந்து 70 பாடல்கள், சிவஞான சித்தியார் 108லேருந்து 116, 12, மொத்தம் 76 பாடல்களுக்கும் அருமையான விளக்கம். அதே மாதிரி சிவபிரகாசம் 100 பாடல்கள். இன்னைக்கு காலையிலையும் திருக்குறள் பற்றி சைவ சித்தாந்தம்
எந்த விளக்கமும் நமக்கு குறைவாகவே இல்லை. ஐயா சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த தொகுப்புலையும் அந்த விளக்கங்கள் சிறந்தாதான் தான் போயிட்டு இருக்குது. நம்ம அப்பர பெருமான் தான் சொல்லுவார், ஊழிதோர் ஊழி உயர்ந்தார் தாமே அப்படின்னு. ஐயாவுடைய விளக்கங்கள் தொகுப்பு தோறும் தொகுப்புக்கும் ஒவ்வொரு விளக்கங்களும் அந்த தசகாரியங்களை இந்த வாட்டி ரொம்ப வித்தியாசமாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவத்தைகளில் முதல் தொகுப்பில் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் முதல்ல சொல்லும்போது கேவல அவத்தை தான் அதிகமாக சொல்லுவாங்க. இந்த வாட்டி சிவபிரகாசம் நடத்தும் பொழுது சகல அவத்தை, சுத்த அவத்தை, கேவல அவத்தை இல்லை அந்த 3 அவத்தைகளையும் அவ்வளோ சிறந்த விளக்கங்கள். அதே மாதிரி 5 எழுத்து அருளுரை உண்மை விளக்கம் நடத்தும் போது சொன்னாங்க, அந்த நடராஜருடைய நடனங்களை வச்சு அது என்ன 5 எழுத்து பற்றி சொன்னாங்க. இப்போ சிவபிரகாசம் நடக்கும் பொழுது அந்த விளக்கங்கள் மிக 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 சிறப்பாக இருந்தது. அது மாதிரி ஒவ்வொரு இது சொல்லிகிட்டே போகலாம். நம்ம எவ்வளோன்னு சொல்லலாம். அதுக்கு நேரம் தான் இல்லை. இப்போ வாய்ப்புக்கு நன்றி.